Hello friends, welcome to Mock IAS GATE Academy. Today we are going to discuss about the topic on atomic and nuclear physics. அணுவியல் மற்றும் அணு கருவியல். So first of all we are going to see about introduction to charged particles. So charged particles na enna? So charged particles la pathina rendu types irukku. One வந்து positive and negative charged particles. So at atmospheric pressure la irukum poor conductors are gas and air. If charged particles passed conductors they are good conductors. So எப்படி இதை நீங்க பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா by applying large potential difference at low pressure அப்புறமா allowing the X-ray to பண்ணும்போது ஸோ இது வந்து யார் ஃபைண்ட் அவுட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ரோன்ஜன் எக்ஸ்ரே. ஸோ டிஸ்சார்ஜ் டியூப்னு சொல்லுவாங்க, மின்னூட்ட நிறை தகவு. ஸோ இதை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் 50,000 வோல்ட்னு நீங்கள் கொடுக்கும்போது ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், இந்த சார்ஜ் பர் யூனிட் மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல், அந்த டெஃபினேஷன் முக்கியம். இந்த வேல்யூ வந்து ஒரு வாட்டி மெமரி பண்ணுங்க. ஸோ இதான் வந்து அந்த ஆனோட் கேத்தோடு இருக்கும், இன் பிட்வீன் எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ. ஸோ ப்ரெஷர் எந்த ப்ரெஷரில் மெயின்டைன் பண்ணுறாங்க, 0.05 mm ஆஃப் ஹெச்ஜினா மெர்க்குரி. ஸோ அதில் வந்து ப்ளூ நெகட்டிவ் க்ளோ வந்து தெரியும். ஸோ கேத்தோட் ப்ளூ, ஆனோட் ப்ளூ சொல்லுவாங்க. ஸோ கேத்தோட் ரேஸ் வந்து அதோட இது பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும் ஈஸ்ட் வர அதோட பீம்ஸு. அதில் வந்து மாஸ் அண்ட் கைனடிக் எனர்ஜி இருக்கும். கேத்தோட் ரேஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த ரேஸ்லாம் வந்து இட் இஸ் சப்ஜெக்டட் டு டிஃப்ளெக்ஷன், பர்பெண்டிகுலராக வந்து அதனாலும் டிஃப்ளெக்ட் ஆகிடும். So cathode rays are deflected by electric field, deflected by magnetic field. The rays upon striking glass or certain other material cause them to glow. வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். கேத்தோட் ரே எது மேலே படுதோ அது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். கிளாஸ் சர்ஃபேஸில் ஃப்ளோரசன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து மெட்டாலிக் ஹீட்டில் வந்து பெனட்ரேட் ஆகிட்டு போயிடும். அது இல்லாமல் கேஸஸை வந்து அயனைஸ் ஆகும். ஸோ கிறிஸ்டல்ஸ் அந்த மாதிரி சில இடத்துல மட்டும் அது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 1/10 ஆஃப் த லைட். ஸோ இந்த செட்டப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேத்தோட் ரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ் பார்த்தீங்கன்னா ஆனோட் ரேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன், அது வந்து ரொட்டேட் ஆகும். இதுவும் வந்து டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. cathode rays வந்து depends upon the nature of gas taken in the discharge tube. ஸோ மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் வந்து இருக்கும். இதுவும் வந்து ஊடுருவி போகும் மெட்டல் ஃபாயில்ஸில். இதுவும் அயனைசேஷன் பண்ணணும், சார்ஜிங் பண்ணணும். எலாஸ்டிக் வந்து கம்மியாக இருக்கும் கேத்தோட் ரேஸை கம்பேர் பண்ணணும். ஸோ டால்டன் தான் வந்து ஃபஸ்ட்டு 1803 வந்து அட்டாமிக் தியரியை கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா இன்டிவிசிபிள், இழக்கவும் முடியாது, இன்டிஸ்ட்ரக்டிபிள், அதை வந்து அழிக்கவும் முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் தாம்சன் வந்து ஒரு தர்பூசணி பழத்தில் எப்படி கொட்டைகள் இருக்கோ அது மாதிரி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து போட்டிகிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் அது நெகட்டிவ்னு சொன்னாங்க. ப்ளம் புட்டிங் மாடல்னு அது சொல்லுவாங்க. ஸோ லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் பார்ட்டிகல்ஸே வந்து இதில் இல்லை, அதான் வந்து இதோட லிமிட்டேஷன். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ருதர்ஃபோர்ட் வந்து ஃபைண்ட் பண்ணாங்க. அவர் வந்து கோல்டு வழியாக வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ் பண்ணாரு.
மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ள பாஸ் ஆயிடுச்சு ஸ்ட்ரெயிட் லைன்ஸில். ஆனால் சிலது வந்து 90 டிகிரி டிஃப்ளெக்ட் ஆச்சு, சிலது 180 டிகிரி டிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ அதை வச்சு அவர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, ஒரு ஸ்மால் நியூக்ளியஸ் சென்டரில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. அது இல்லாமல் நிறைய ஸ்பேஸ் வந்து சுற்றி இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. அப்புறம் ஒரு மாஸ் ஆஃப் ஆட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு, மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. எலக்ட்ரான்ஸ் வந்து அதை சுற்றி ஏதோ ஒரு ஸ்பேஸில் சுற்றிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. சர்க்குலர் பார்ட்ஸில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. லிமிடேஷன்ஸ் வந்து எலக்ட்ரான் ஷுட் ஆக்சிலரேட் அண்ட் கண்டினியூஸ்லி லூஸ் எனர்ஜி ப்ராப்ளம். போக போக அதுதான் சொன்னார், சுத்த அது வந்து எலக்ட்ரான் வந்து ஒரு எனர்ஜியை லூஸ் பண்ணி நியூக்ளியஸ் கூட போய் கம்பைன் ஆகுதுன்னு சொன்னார். இதான் வந்து அவர் வந்து பண்ண ஒரு தவறு, லிமிடேஷன்ஸ். ஸோ நியூக்ளியஸோட ஒரிஜினல் மாடல் இதுதான். நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் செல், செகண்ட் செல், இந்த மாதிரி செல்லாக இருக்கும், கே செல், எல் செல். ஸோ போர் தான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாரு. எலக்ட்ரான் வந்து ஸ்டேஷனரி, அதாவது நின்று இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு பாத்தில் வந்து அது வந்து சுற்றிட்டு இருக்கு. அது இல்லாமல் கேஷியல் என்னன்னு அவர் தான் டிசிக்னேட் பண்ணாரு. ஸோ ஸ்மாலர் த சைஸ் ஆஃப் ஆர்பிட், ஸ்மாலர் இட்ஸ் எனர்ஜின்னு கண்டுபிடிச்சாரு. நம்ம வெளியில் வர வர எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். எலக்ட்ரான் அப்சர்வ் எனர்ஜி கோஸ் டு ஹையர் எனர்ஜி லெவல் கண்டுபிடிச்சாரு. ஸோ அது வந்து எனர்ஜி கொடுத்துச்சுன்னா லோயர் எனர்ஜி லெவலுக்கு மாறிடும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 2 ஃபார்முலா கொடுத்தாரு. ரேடியேஷன் கொடுத்தாரு, எவ்வளோ 0.53 ஆங்ஸ்ட்ராம் கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மாடல்ஸோட டிஃப்ரெண்ட். அப்புறம் எக்ஸ்ரே எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஒரு மெட்டாலிக் டார்கெட் மேலே ஒரு ஹை ஆக்சிலரேட்டட் எலக்ட்ரான்ஸை பாஸ் பண்ணிங்கன்னா அது மேலே பட்டு டிஃப்ளெக்ட் ஆகிட்டு எக்ஸ்ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து கண்டிஷன்ஸ் டு ப்ரொடியூஸ் எக்ஸ்ரேஸ். என்ன பார்த்தீங்கன்னா ஹை அட்டாமிக் வெயிட், மெல்டிங் பாயிண்ட், தெர்மல் கண்டக்டிவிட்டி. ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெனட்ரேட் ஆகிட்டு உள்ளே போகும், ஹைலி டிஸ்ட்ரக்டிவ், ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம் வந்து அஃபெக்ட் பண்ணும், ஃப்ளோரசன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும், ரிஃப்ளெக்ஷன், டிஃப்ராக்ஷன், டிஃப்ளெக்ஷன், போலரைசேஷன், இன்டர்ஃபரன்ஸ் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ரே. ஸோ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால அது வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது, ஏன்னா அதுக்குள்ளே சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் கிடையாது. அயனைசேஷன் பண்ணணும், ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸில் அஃபெக்ட் பண்ணணும், ஹெவி மெட்டல்ஸ் வழியாக பாஸ் ஆகாது, போன்ஸ், லெட், எக்ஸெட்ரா. ஸோ அதை வச்சு தான் அந்த எக்ஸ்ரே எடுக்கும். மெடிக்கல் ஃபீல்டில் டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட் இருக்கும் கண்டிப்பாக எக்ஸ்ரேஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸ் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஃப்ராக்சர் ட்ரீட்மெண்ட், ஃபாரின் பாடிஸ் லைக் புல்லட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, லிவர் டிசீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, ஸ்கின் டிசீஸ்க்காக. ஹார்ட் எக்ஸ்ரே டிஸ்ட்ராய்ஸ் த டியூமர்ஸே வந்து டிடெக்ட்ஸ் த டிஃபெக்ட்ஸ் இன் மெட்டல்ஸ், நான் டிஸ்ட்ரக்டிவ் பண்ணுவாங்க. டெஸ்டிங் இன்ஃபெர்டிலிட்டி இன் கரெக்டாக சீராக இருக்குன்னு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலாய்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப். ஸோ அதுக்கப்புறம் நியூட்ரான்ஸ் ஒரு இது வந்து கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா சேம்ஸ் சாட்விக் தான் 1990 வந்து ஸோ நியூக்ளியஸ்க்குள்ளே என்ன பண்ணால் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் ரெண்டு சேர்ந்து இருக்கும். ஸோ நியூட்ரான்ஸ் வந்து சார்ஜ் கிடையாது. ஸோ ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து -27. ஸோ பைண்டிங் எனர்ஜி வந்து டெல்டா எம்சி. ஸோ ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ், ஐசோடோப்ஸ் சேம் அட்டாமிக் நம்பர் பட் ஐசோடோப்ஸ். சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன யூஸ் அப்படின்னா அனிமியா, அயோடின், கோபால்ட், கோபால்ட் பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஃபாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ், கார்பன் பார்த்தீங்கன்னா பிரெயின் பிளாக்ஸ், ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து 1897 மேரி கியூரியும் ரேடியம் பண்ணாங்க. ரேடியோ ஆக்டிவ்னா ஆல்ஃபா பீட்டா காமா ஒரு பார்ட்டிகல் வந்து ஹெவியாக நீங்கள் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதான் வந்து ரேடியேஷன். ஸோ இதான் வந்து செயின் ரியாக்ஷன், ஃபியூஷன் ரியாக்ஷன். இதான் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து
கம்பைன் பண்ணி பெருசு வந்து டிஃப்ரென்ஸ் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன். ஸோ ரெண்டு மூணு சின்ன பெருசு வந்து நியூக்ளியர் ஃபியூஷன், பெருசு சின்னது நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ இதுவும் நீங்கள் படிச்சுக்கோங்க. நீங்களாம் நியூக்ளியர் கலப்படத்தில் ஒரு ரியாக்டர் காமி நியூக்ளியர் ரியாக்டர். இதுக்குள்ளதான் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும். இது வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகுது. வந்து என்ன பண்ணுவாங்க, வாட்டர் பாஸ் பண்ணும்போது ஸ்டீமாக ஜென்ரேட் ஆகும். அந்த ஸ்டீமை வச்சு டர்பைனை ரொட்டேட் பண்ணால் இந்த டர்பைனோட ஷாஃப்ட் கூட ஜென்ரேட்டர் கப்பல் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரேட்டர் ரொட்டேட் ஆச்சுன்னா கரண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு கரண்ட் சப்ஸ்டேஷன்ஸ்க்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதான் ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனோட மாடல். ஸோ ஃபாஸ்ட் ஃபீட் ரியாக்டரில் என்னென்ன லிக்விட் சோடியம் கல்பாக்கத்தில் இருக்குது. ஜிஎல் யூரேனியம் ப்ராஜெக்ட் ஆப்ரேஷன் 2014 மாடரேட்டர்னா வந்து அதோட ஸ்பீடை கம்மி பண்ணுறாங்க, ஹீட்டை கம்மி பண்ணுறாங்க. கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து அதிகமான நியூட்ரான் வந்து தயாரிக்காமல். ஸோ செர்னோபில் டிசாஸ்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு உக்ரைனில் நடந்தது. இதனால பார்த்தீங்கன்னா நிறைய உயிர்கள் பறி போகுது. அதான் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபுகுஷிமா வந்து நியூக்ளியர் டிசாஸ்டர் வந்து சுனாமி வந்ததுனால அழிஞ்சிருச்சு ஜப்பான். ஸோ MOXPL யூஸ் பண்ணுறோம், மிக்ஸ்டு ஆக்சைடு ஃபியூயல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பவினி இது வந்து சென்னையில் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கு இருக்குது பவினி. யுரேனியம் மைனிங் எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் பண்ணுறாங்கன்னா ஜடுகுடா, சிங்பம் டிஸ்ட்ரிக்ட் ஜார்க்கண்டில், கும்ரா, உதய்பூர் டிஸ்ட்ரிக்ட் ராஜஸ்தானில், பட்டிங், சிங்பம் டிஸ்ட்ரிக்ட் ஜார்க்கண்ட், நர்வாபர், சிங்பம் டிஸ்ட்ரிக்ட் ஜார்க்கண்ட், कुरकुरी रायगढ़ डिस्ट्रिक्ट छत्तीसगढ़, लुमियास्टिया वेस्ट काशी हिल्स डिस्ट्रिक्ट मेघालय, वाकिन वेस्ट काशी हिल्स डिस्ट्रिक्ट मेघालय, तुमालेपा கடப்பா பேசின் ஆந்திர பிரதேஷ். இதெல்லாம் வந்து எங்கெங்க நம்ம பவர் பிளான்ட் இருக்கு. பாபா அட்டாமிக் சென்டர் ஃபர்ஸ்ட் மீதி எல்லாமே அப்புறமா கொண்டு. ஸோ இந்த மேப் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எக்ஸாம்ஸ் முன்னாடி. ஸோ லிட்டில் பாய்னு ஜாப்பனீஸில் வந்து நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணுவாங்க. நியூக்ளியர் பாம்பு வந்து ஹிரோஷிமா நாகசாக்கி தான் போட்டாங்க. ஸோ வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண ஹைட்ரோஜன் பாம்பு வந்து ஸோ மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து கிடைச்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.